ஓம் சாந்தி 14/5/2024. இனிய குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். நான் ஆத்மா, சரீரமில்லை என்பது முதல் பாடம். இந்த பாடத்தை எல்லோருக்கும் நன்றாக கற்பியுங்கள். கேள்வி: ஞானத்தை எப்படி சொல்ல வேண்டும்? அதன் விதி என்ன? பதில்: ஞான விஷயங்களை மிக மகிழ்ச்சியாக சொல்லுங்கள். சொல்ல வேண்டுமே என சொல்லாதீர்கள். நீங்கள் அமர்ந்து உங்களுக்குள் ஞான சர்ச்சை செய்யுங்கள். ஞானத்தை மனதில் சிந்தனை செய்து பிறகு ஒருவருக்கு சொல்லுங்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து மற்ற ஆத்மாவிற்கு சொன்னால் கேட்பவர்க்கும் மகிழ்ச்சி ஏற்படும். ஓம் சாந்தி. ஆத்மா அபிமானியாகி அமருங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஏனென்றால் நல்ல அல்லது கெட்ட சமஸ்காரம் ஆத்மாவில்தான் நிறைகிறது. அனைத்து தாக்கமும் ஆத்மாவில் ஏற்படுகிறது. ஆத்மாவையே பதித்தம் என சொல்கிறார்கள். பதித்த ஆத்மா என்றால் நிச்சயம் ஜீவ ஆத்மாவாகவே இருக்கும். ஆத்மா சரீரத்தோடு இருக்கும் ஆத்மா என உணர்ந்து அமருங்கள் என்ற விஷயம் முதலில் சொல்லப்படுகிறது. தன்னை சரீரம் என உணராமல் ஆத்மா என உணர்ந்து அமருங்கள். ஆத்மாவே இந்த அவயங்களை நடத்துகிறது. அடிக்கடி தன்னை ஆத்மா என உணர்வதால் பரமாத்மாவின் நினைவு வரும். ஒருவேளை தேக நினைவு வந்தால் தேகத்தின் தந்தை நினைவிற்கு வருவார். அதனால் ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை பாடம் கற்பிக்கிறார். இதுதான் முதல் பாடம். ஆத்மா, நீங்கள் அழியாதவர்கள். சரீரம் அழியக்கூடியது. நான் ஆத்மா என்ற முதலாவது வார்த்தையை நினைவு செய்யவில்லை என்றால் காயாகவே இருப்பீர்கள். நான் ஆத்மா, சரீரமில்லை என்பதை இந்த நேரம் தந்தை கற்பிக்கிறார். முன்னர் யாரும் கற்பிக்கவில்லை. ஆத்ம அபிமானியாகி மாற்றி ஞானத்தை கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கிறார். ஏ ஆத்மா, நீ அழுக்காக இருக்கிறாய் என்ற ஞானத்தை முதலில் கொடுக்கிறார். ஏனென்றால் இது பழைய உலகமாக இருக்கிறது. கண்காட்சிகளிலும் குழந்தைகள் நீங்கள் பலருக்கு புரிய வைக்கிறீர்கள். மனிதர்கள் கேள்வி கேட்கிறார்கள். எப்பொழுது பகல் நேரத்தில் ஓய்வு கிடைக்கிறதோ அந்த நேரம் நீங்கள் உங்களுக்குள் சந்திக்க வேண்டும், செய்தி கேட்க வேண்டும். யார் யார் என்னென்ன கேள்விகளை கேட்டார்கள், அதற்கு நான் என்ன பதில் சொன்னேன் என்று சொல்ல வேண்டும். பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பிறகு இப்படி அல்ல, அப்படி என அதை பற்றி புரிய வைக்க வேண்டும். புரிய வைக்கும் உத்தி அனைவருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. தன்னை ஆத்மா என உணர்கிறீர்களா அல்லது தேகம் என்று உணர்கிறீர்களா என்பதே முக்கிய விஷயமாக இருக்கிறது. அனைவருக்கும் 2 தந்தைகள் இருப்பது நிச்சயம். தேகதாரி யாராக இருந்தாலும் அவருக்கு லௌகீக தந்தையும் இருக்கிறார், பரலோக தந்தையும் இருக்கிறார். சாதாரண தந்தை இருப்பது பொதுவாக இருக்கிறது. இங்கே உங்களுக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார். அவர் ஆத்மாக்கள் நமக்கு அமர்ந்து கற்பிக்கிறார். அவர் ஒருவரே தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். இதை நன்றாக உறுதி செய்ய வேண்டும். எப்பொழுது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புரிய வைக்கின்றீர்களோ அப்பொழுது அவர் என்னென்ன கேள்விகளை உங்களிடம் கேட்கிறாரோ அதை பற்றி உங்களுக்குள் கலந்து பேச வேண்டும். அப்பொழுது யார் திறமைசாலியோ அவரையும் அமர வைக்க வேண்டும். உங்களுக்கு பகலில் நேரம் கிடைக்கிறது, அதற்காக சாப்பிட்டவுடன் உறக்கத்தில் போதை வந்து விட்டது என்று சொல்லாதீர்கள். யார் அதிகமாக சாப்பிடுவாரோ அவருக்கு உறக்கத்தின் சோம்பல் வருகிறது. இன்னார் இதை கேட்டார், நான் இதை பதிலாக சொன்னேன் என பகலில் வகுப்பு எடுக்க வேண்டும். பலவித கேள்விகளை கேட்பார்கள். அதற்கு சரியான பதிலையும் கொடுக்க வேண்டும். அவரை வசந்தத்திற்கு கொண்டு வந்தீர்களா, திருப்தி அடைந்தாரா என்பதை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் பிறகு உங்கள் விளக்கத்தை சரி செய்ய வேண்டும். யார் திறமைசாலியோ அவரும் அமர வேண்டும். சாப்பிட்டவுடன் சீக்கிரம் உறக்கம் வந்தது என்று சொல்லாதீர்கள். தேவர்கள் மிக குறைவாகவே சாப்பிடுவார்கள். ஏனென்றால் குஷியாக இருக்கிறார்கள். அதனால் குஷியை போன்ற ஊட்டச்சத்து இல்லை என்று சொல்கிறார்கள். குழந்தைகள் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பிராமணராக மாறியதால் அதிக மகிழ்ச்சி இருக்கிறது. எப்பொழுது ஒருவருக்கு குஷி கிடைக்கிறதோ அப்போதே அவர் பிராமணர் ஆகிறார். தேவர்களிடம் குஷி இருக்கிறது தானே? ஏனென்றால் அவர்களிடம் செல்வம், மாளிகை போன்ற எல்லாம் இருக்கின்றன. அதனால் அவர்களுக்கு குஷியே போதுமானது. மகிழ்ச்சியில் உணவையும் மிக குறைவாக சூட்சுமமாக சாப்பிடுவார்கள். இது ஒரு நியமமாக இருக்கிறது. அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு அதிக உறக்கம் வரும். யாருக்கு உறக்கத்தின் போதை இருக்குமோ அவரால் யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது. வேறு வழி இல்லாமல் புரிய வைப்பார். இந்த ஞான விஷயத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு கேட்கவும் சொல்லவும் வேண்டும். அப்போது புரிய வைப்பதும் மிக எளிதாக இருக்கும்.
தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதே முக்கிய விஷயம். பிரம்மாவை யாருக்கும் தெரியாது. பிரஜா பிதா பிரம்மா இருக்கிறார். அவருக்கு எண்ணற்ற பிரஜைகள் இருக்கிறார்கள். இவர் எப்படி பிரஜா பிதா பிரம்மாவாக இருக்கிறார் என்பதை மிக நன்றாக புரிய வைக்க வேண்டும். இவரது பல பிறவிகளின் கடைசியிலும் கடைசி பிறவில் வான்பிரஸ்து நிலையில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இல்லை என்றால் ரதம் எங்கிருந்து வரும்? சிவபாபாவின் ரதத்தை பற்றி பாடப்பட்டு இருக்கிறது. ரதத்தில் எப்படி வருகிறார் என்பதை பற்றி குழப்பம் அடைகிறார்கள். ரதமோ நிச்சயம் தேவை. கிருஷ்ணரோ ரதமாக இருக்க முடியாது. அதனால் நிச்சயம் பிரம்மா மூலமாகவே புரிய வைப்பார். மேலே இருந்து ஒன்றும் சொல்ல மாட்டார். பிரம்மா எங்கிருந்து வந்தார்? நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன். இவர் 84 பிறவிகளை முழுமையாக எடுத்திருக்கிறார். இவர் தன்னை பற்றி அறியவில்லை. நான் சொல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ரதத்தின் தேவையே இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் என்று சொன்னால் பிறகு பாகிரதனே மறைந்து விடுவார். ஸ்ரீ கிருஷ்ணரை பாகிரதன் என்று சொல்வது இல்லை. அவரது முதலாவது பிறவியில் இளவரசராக இருக்கிறார். அதனால் குழந்தைகள் உள்ளத்தில் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். எந்த விஷயங்கள் சாஸ்திரங்களில் எழுதப்பட்டு இருக்கிறதோ அந்த விஷயங்கள் இல்லை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். மற்றபடி இது சரியாக இருக்கிறது. ஞான சிந்தனை செய்ததால் வெளிப்பட்ட கலசம் லட்சுமிக்கு கொடுக்கப்பட்டது. அவர் பிறகு மற்றவர்களுக்கு அமிர்தத்தை குடிக்க கொடுத்தார். அப்போது சொர்க்கத்தின் கதவு திறந்தது. எனினும் பரமபிதா பரமாத்மாவிற்கு ஞான சிந்தனை செய்வதற்கான அவசியமே இல்லை. அவர் விதை ரூபமாக இருக்கிறார். அவரிடம் ஞானம் இருக்கிறது. அது அவருக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்போது இதை நன்றாக புரிய வைக்க வேண்டும். புரிந்து கொள்ளாத போது தேவ பதவியை எப்படி பெறுவீர்கள்? ஆத்மாக்களுக்கு புத்துணர்வு கொடுப்பதற்காக தந்தை புரிய வைக்கிறார். மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது. தந்தை வந்து புரிய வைக்கிறார். இப்போது உங்கள் நங்கூரம் பக்தி மார்க்கத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. இப்போது ஞான மார்க்கத்தில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு என்ன ஞானத்தை கொடுக்கிறேனோ அது காணாமல் போய்விடும் என்று தந்தை சொல்கிறார். ஒருவர் நிராகாரர், இரண்டாமவர் சாகார தந்தை. மிக நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. இருந்தும் மாயா அப்படி இருக்கிறது. அது முயற்சி செய்து அழுக்கடைய வைக்கிறது. அதனால் பதித்தமாகிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் காமசிதையில் ஏறி முற்றிலும் சுடுகாட்டிற்கு வந்து விட்டீர்கள் என்று தந்தை சொல்கிறார். பிறகு இங்கேயே தேவலோகம் நிச்சயம் வரும். அரைக்கல்பம் தேவலோகமாக இருக்கிறது. பிறகு அரைக்கல்பம் சுடுகாடாக இருக்கிறது. இப்போது எல்லோரும் கல்லறையில் புதைக்கப்பட வேண்டும். ஏணிப்படி படத்தை வைத்தும் நல்லபடியாக புரிய வைக்க முடியும். இது பதித்த ராஜ்யம். இது நிச்சயம் அழிய வேண்டும். இந்த பூமியில் இப்பொழுது இருப்பது சுடுகாடு. பிறகு இதே பூமி மாற்றம் பெறும். அதாவது இரும்பு கால உலகிலிருந்து பொற்கால உலகமாக மாறும். பிறகு 2 கலைகள் குறையும். தத்துவங்களின் கலைகளும் குறைந்து கொண்டே போகின்றன. பிறகு உபத்திரம் கொடுக்கின்றன. நீங்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக புரிய வைக்கிறீர்கள். ஒருவேளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் சோழி போல இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. இதன் மதிப்பை தந்தை அமர்ந்து சொல்கிறார். வைரம் போன்ற வாழ்க்கை என்று பாடப்படுகிறது. நீங்களும் முதலில் தந்தையை அறிந்திருக்கவில்லை. நீங்கள் சோழி போல இருந்தீர்கள். இப்போது தந்தை வந்து உங்களை வைரம் போல மாற்றுகிறார். தந்தையிடமிருந்தே வைரம் போன்ற பிறவி கிடைக்கிறது. பிறகு ஏன் சோழி போல மாறினீர்கள்? நீங்கள் ஈசனின் குழந்தைகள் தானே. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்து இருந்ததாக பாடுகிறார்கள். எப்போது அங்கே சாந்தி தாமத்தில் இருப்பீர்களோ அந்த சந்திப்பால் எந்த நன்மையும் கிடையாது. அது பவித்திரமும் அமைதியும் உடைய இடம் மட்டுமே. இங்கே நீங்கள் ஜீவாத்மாக்களாக இருக்கிறீர்கள். பரமாத்மா தந்தைக்கு சொந்த சரீரம் இல்லாததால் அவர் சரீரத்தை பெற்று குழந்தைகள் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். நீங்கள் தந்தையை அறிவீர்கள். அதனால் அப்பா என்று அழைக்கிறீர்கள். பிள்ளைகளே என்று தந்தை அழைக்கிறார். குழந்தைகளே வாருங்கள், உங்களுக்கு மிட்டாய் கொடுக்கிறேன் என்று லௌகீக தந்தையும் சொல்லுவார். எல்லோரும் உடனே ஓடி வருவார்கள். குழந்தைகளே வாருங்கள், உங்களை வைகுண்டத்தின் எஜமானர்களாக மாற்றுகிறேன் என்று இந்த தந்தையும் சொல்லுகிறார். அதனால் நிச்சயம் எல்லோரும் வருவார்கள். அழுக்கான எங்களை தூய்மையாக்கி தூய்மையான உலகின் எஜமானர்களாக மாற்றுவதற்கு வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். இப்போது நம்பிக்கை இருப்பதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளே அழைத்தீர்கள், நான் குழந்தைகளுக்காகவே வருகிறேன். நீங்கள் அழைத்தீர்கள், இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் என்று குழந்தைகளிடமே சொல்கிறேன். பதித்த பாவனர் என்று தந்தையையே சொல்கிறார்கள். கங்கை போன்ற நதிகளின் தண்ணீரால் நீங்கள் தூய்மையாக மாற முடியாது. அரைக்கல்பம் நீங்கள்
தவறுதலாக சென்றீர்கள். பகவானை தேடினீர்கள், இருந்தும் யாருக்கும் புரியவில்லை. ஏ குழந்தைகளே என்று தந்தை அழைக்கிறார். அதனால் குழந்தைகளின் உள்ளத்திலும் உல்லாசமாக பாபா என்ற வார்த்தை வர வேண்டும். எனினும் இவ்வளவு உல்லாசத்தோடு வருவது இல்லை. இது தேக அபிமானம். ஆத்ம அபிமானம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்போது தந்தையின் முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்தால் எல்லையற்ற அரச பாக்கியமும் நிச்சயம் நினைவில் வரும். அப்படிப்பட்ட தந்தைக்கு எவ்வளவு அன்போடு பதில் சொல்ல வேண்டும். உங்கள் அழைப்பை ஏற்று தந்தை வந்திருக்கிறார். டிராமா படி ஒரு நிமிடம் கூட முன்பின் ஆக முடியாது. ஓ பாதர், கருணை காட்டுங்கள், லிபரேட் செய்யுங்கள். நாங்கள் எல்லோரும் ராவணன் சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறோம். நீங்கள் எங்கள் வழிகாட்டி ஆகுங்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதனால் தந்தை வழிகாட்டியாகவும் ஆகிறார். ஓ லிபரேட்டர், ஓ கைட், வந்து எங்களை கைடாக்குங்கள், எங்களையும் கூடவே அழைத்து செல்லுங்கள் என்று எல்லோரும் அவரை அழைக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் நிற்கிறீர்கள். தந்தை சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். இப்போது இருப்பது கலியுகம். மனிதர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் மிக குறைவான தேவி தேவர்கள் இருந்தனர். அதனால் இப்பொழுது விநாசம் நிச்சயம் நடக்கும். அதுவும் முன்னால் நிற்கிறது. அதற்காக அறிவியல் விஞ்ஞானிகள் தங்கள் புத்தியால் எவ்வளவு அறிவை வெளிப்படுத்துகிறார்கள் என பாடலும் இருக்கிறது. அவர்கள் யாதவ் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். பிறகு வரலாறு ரீபீட் ஆக வேண்டும். இப்போது சத்தியுகத்தின் வரலாறு ரீபீட் ஆகும். புதிய உலகில் உயர்ந்த பதவி பெறுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். அதற்கு நிச்சயம் பவித்திரமாக மாற வேண்டும். இந்த பதித்த உலகம் நிச்சயம் அழிய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகள் போன்றோர் உயிரோடு இருக்கப் போவது இல்லை. யாரும் வாரிசாக ஆக மாட்டார்கள். திருமணம் செய்ய மாட்டார்கள். அதிக நேரம் சென்று விட்டது. கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. கொஞ்ச நேரம் இருக்கிறது. அதற்கும் கணக்கு இருக்கிறது. முன்னர் இப்படி சொன்னதில்லை. இப்பொழுது நேரம் மிக குறைவாக இருக்கிறது. முன்பிருந்த யார் சரீரத்தை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்கள் நம்பர் வார் முயற்சிக்கு தக்கபடி பிறவி எடுத்திருக்கிறார்கள். சிலர் இங்கே வந்தும் இருப்பார்கள். இங்கிருந்து பிரிந்து சென்றவர்களைப் போல இருப்பது பார்ப்பதற்கு தெரிகிறது. அவர்களுக்கும் ஞானத்தை தவிர வேறு எதிலும் குஷி இருக்காது. நாம் இங்கே போக வேண்டும் என்று தாய் தந்தைக்கும் சொல்லுவார்கள். இது எளிதாக புரிந்து கொள்ளும் விஷயம். விநாசம் நிச்சயம் நடந்தே ஆக வேண்டும். சண்டைக்கான ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுடைய பாதி செலவு இந்த விநாச பொருட்களை தயாரிப்பதற்கே போகிறது. ஏரோப்ளேன் போன்றவற்றை எப்படி தயாரிக்கிறார்கள்? வீட்டில் அமர்ந்தபடியே எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பொருட்களை தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் மருத்துவமனைகள் போன்றவை இருக்காது. டிராமாவில் இவர்களுக்கும் தந்தையின் சைகை கிடைத்திருப்பது போல் தோன்றுகிறது. அதுவும் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. வியாதியால் அவதிப்படக்கூடாது என்று நினைக்கிறார்கள். நிச்சயம் எல்லோரும் சாக வேண்டும். ராமர் சென்றார், ராவணன் சென்றான். யார் யோகத்தில் இருந்து ஆயுளை அதிகமாக்கி இருப்பார்களோ அவர்களுக்கு நிச்சயம் ஆயுள் அதிகமாகும். அவர்கள் மகிழ்ச்சியோடு சரீரத்தை விடுவார்கள். அப்படி பிரம்மஞானியின் உதாரணத்தை கொடுக்கிறார்கள். அவர் பிரம்மத்தில் கலந்திருப்பதாக அப்படி மகிழ்ச்சியோடு சரீரத்தை விடுகிறார். எனினும் யாரும் பிரம்மத்திற்கு போவது இல்லை. பாவங்கள் அழிவதில்லை. இருந்தும் இங்கே மறுபிறவி எடுக்கிறார்கள். பாவங்கள் அழிவதற்கான உத்தியை தந்தை சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள். லட்சுமி நாராயணரையும் நினைவு செய்யக்கூடாது. இந்த முயற்சியால் நாம் இந்த பதவி பெறுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பதவி பெறுவதற்காக நாம் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி படித்து கொண்டு இருக்கிறோம். எந்த அரச வம்சம் நடக்குமோ அதை பாபா சங்கம யுகத்தில் இப்பொழுது ஸ்தாபனை செய்கிறார். நீங்கள் அப்படி சொற்பொழிவாற்றுங்கள். அதனால் அக்யூரேட்டாக ஒருவரின் புத்தியில் அமர வேண்டும். இந்த நேரம் நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயமாகவும் பிரஜாபிதாவின் வாய் வம்ச சகோதர சகோதரிகளாகவும் இருக்கிறோம். ஆத்மாக்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள். பிரம்மகுமார் குமாரிக்கு திருமணம் நடப்பது இல்லை. எப்படி விழுகிறார்கள் என்பதையும் தந்தை புரிய வைக்கிறார். காம அக்கினி எரிகிறது. எனினும் ஒரு முறை விழுந்தால் செய்த வருமானம் எல்லாம் அழிந்துவிடும் என்ற பயம் இருக்கிறது. காமத்தில் தோற்றால் பதவி அழிந்துவிடும். வருமானம் எவ்வளவு பெரியது! மனிதர்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் இவை அனைத்தும் அழியப் போகின்றன என்பது அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த உலகம் அழியப் போகிறது என்பது அணு ஆயுதங்களை தயாரிப்பவர்களுக்கு தெரியும். நமக்கு யாரோ பிரேரணை கொடுக்கிறார்கள். நாம் தயாரித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான
காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் உள்ளே ஞானத்தை அரைக்க வேண்டும். அதாவது ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். ஞானத்தை உங்களுக்குள் கலந்து உரையாடி பின்னர் அடுத்தவருக்கு புரிய வைக்க வேண்டும். சோம்பலை விட வேண்டும். 2. ஆத்ம அபிமானியாகி மிகுந்த உல்லாசத்துடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சோழியிலிருந்து வைரமாக மாற்றுவதற்காக நாம் தந்தையிடம் வந்திருக்கிறோம் என்ற போதையில் சதா இருக்க வேண்டும். நாம் ஈசனின் குழந்தைகள். வரதானம்: ஞான சூரியனுக்கும் ஞான சந்திரனுக்கும் துணைவராகி இரவை பகலாக மாற்றும் ஆன்மீக ஞான நட்சத்திரம் ஆகுக. அந்த நட்சத்திரம் எப்படி இரவில் தோன்றுகிறதோ அப்படி ஆன்மீக ஞான நட்சத்திரங்கள், பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள் நீங்களும் பிரம்மாவின் இரவில் தோன்றுகிறீர்கள். இரவை பகலாக மாற்றுவது இல்லை, ஆனால் நீங்கள் ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனுக்கு துணைவராகி இரவை பகலாக மாற்றுகிறீர்கள். அவை ஆகாய நட்சத்திரங்கள், நீங்கள் பூமியின் நட்சத்திரங்கள். அவை இயற்கையின் அதிகாரத்தில் இருக்கின்றன, நீங்கள் பரமாத்மாவின் நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். எப்படி இயற்கையின் நட்சத்திர மண்டலத்தில் அநேக வித நட்சத்திரங்கள் பிரகாசிப்பு தெரிகிறதோ அப்படி நீங்கள் பரமாத்மாவின் நட்சத்திர மண்டலத்தில் பிரகாசிக்கும் ஆன்மீக நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். ஸ்லோகன்: சேவையின் வாய்ப்பு கிடைப்பது என்றால் ஆசீர்வாதங்களால் மடியை நிரப்புவது ஆகும். நல்லது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.